ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 27/8/2025. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சதோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக நினைவில் இருப்பதற்கு தீவிர முயற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி அடைய வேண்டும் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். கேள்வி: குழந்தைகளுக்கு நினைவின் சார்ட் வைப்பதற்கு ஏன் கடினமாக உள்ளது? பதில்: ஏனென்றால் பல குழந்தைகள் நினைவின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நினைவில் அமர்கிறார்கள், புத்தி வெளியே அலைகிறது, சாந்தம் அடைவதில்லை. அவர்கள் பின் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். நினைக்கவே இல்லை என்றால் எப்படி சார்ட் எழுத முடியும்? ஒருவேளை பொய்யாக எழுதினால் மிகுந்த தண்டனை கிடைக்கிறது. உண்மையான தந்தைக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு மீண்டும் ஆன்மீக தந்தை எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என தினம் தினம் புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினையுங்கள். ஏனென்றால் நாம் அந்த எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற ஆஸ்தியை அடைவதற்காக வந்திருக்கிறோம். நிச்சயமாக தந்தையை நினைக்க வேண்டியிருக்கிறது. தூய்மையான சதோ பிரதானமாக ஆகாமல் சதோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது. இதை நன்கு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான். இதை தங்களிடம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். சிலர் கையில் பச்சை குத்திக்குவாங்க, அந்த பேரெலாம் எழுதி வச்சுக்குவாங்க. ஓம் அல்ல ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரம்லாம் நினைவு செய்கிறதுக்காக எழுதி வச்சுக்குவாங்க, அதாவது பச்சையாக குத்திக்குவாங்க. அதுபோல் கூட நீங்களும் கையில் எழுதி வச்சுக்கோங்க, நான் ஆத்மா, எல்லையற்ற தந்தையிடம் நாம் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எழுத சொல்கிறார். ஏனென்றால் மாயை மறக்க வைக்கிறது. ஆகையால் எழுதியிருந்தால் அடிக்கடி நினைவு வரும். இதை புரிந்து கொள்வதால் நீங்கள் சௌபாகியசாலி மட்டுமல்ல, பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறீர்கள். பாபாவை அறியாததால் நினைக்காததால் ஏழையாகிவிட்டனர். ஒரே ஒரு தந்தை சதா காலத்திற்கும் வாழ்க்கையை சுகமடைய வைக்க வந்திருக்கிறார். வெளிநாட்டவர்கள் கூட பாரதவாசிகளிடமிருந்து சர்வவியாபி என்று கூற கற்றிருக்கிறார்கள். பாரதம் தாழ்வடைந்து விட்டது, எனவே அனைவரும் தாழ்வடைந்து விட்டனர். பாரதமே தான் தாழ்வடைவதற்கும் அனைவரும் தாழ்வதற்கும் பொறுப்பாக இருக்கிறது. நான் இங்கேதான் வந்து பாரதத்தை சொர்க்கமாக, உண்மையான கண்டமாக மாற்றுகிறேன் என பாபா கூறுகிறார். இவ்வாறு சொர்க்கமாக மாற்றக்கூடியவருக்கு எவ்வளவு நிந்தனைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையிடம் அர்ப்பணமாக வேண்டும். தந்தைதான் தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பதீத்த உலகத்தை விநாசம் செய்கிறார். மேலும் உங்களை மாயாவின் மீது வெற்றியடைய வைக்கிறார். இது எல்லையற்ற விஷயமாகும். பாரதத்தில்தான் டபுள் கிரீடமுடைய மற்றும் சிங்கிள் கிரீடமுடைய ராஜாக்கள் ஆகிறார்கள். மேலும் தேவி தேவதைகளை தவிர யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்துவிட்டு சென்றனரோ அவர்களுக்கு கூட ஒளி கிரீடம் இல்லை. அதாவது இந்த துவாபர யுகத்திலிருந்து வந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒளி கிரீடம் கிடையாது. தேவதைகள் சத்யுகத்தில், திரேதா யுகத்தில் இருந்த அந்த தேவ ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் ஒளி கிரீடம்ன்றது, இந்த பின்னாடி ஒளி வட்டம்ன்றது காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ சிவ் பாபாவிற்கு பரம்பிதா பதீத பாவனர் என்று கூறப்படுகிறது. இவருக்கு ஒளி எதற்காக கொடுப்பார்கள்? ஏன்னா தூய்மை இழந்து பிறகு தூய்மையாக ஆகும் பொழுது அவங்களுக்கு தான் அந்த ஒளிவட்டம்ன்றது கொடுக்கப்படுது. நான் எப்போவுமே தூய்மையற்ற நிலைக்கு வர்றதே கிடையாது, எப்போவுமே தூய்மையான நிலையில் தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் பிந்து, எனக்கு எப்படி நீங்கள் ஒளி கொடுக்க முடியும்? பின்னாடி அந்த ஒளியை காண்பிக்க முடியும்? கொடுக்க முடியாது அப்படின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யார் எவ்வளவு புத்தியில் வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இதில் மாயாவின் தடைகள் நிறைய ஏற்படுகிறது. சிலர் நினைவு சார்ட்டில் 50-60% என்று கூட எழுதுகிறார்கள். ஆனால் நினைவு யாத்திரை என்று எதற்கு கூறுகிறோம் என புரிந்து கொள்வது இல்லை.
ஒரு 10-15 நிமிடம் அமர்றீங்க அப்படின்னாலும் அந்த நினைவு நன்றாக இருக்கணும். உறுதியான மனநிலையில் ஒரே ஒரு தந்தையினுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். புத்தி வேறு எங்கேயுமே போகக்கூடாது. அதுதான் உண்மையான நினைவுன்றார். அதே போல் உட்காந்து வெளியில் எங்கன்னா போயிடுச்சு, அந்த டைமையும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாதுன்றார். புத்தி அலைஞ்சிது அப்படின்னா அது உண்மையான நினைவு கிடையாது. அதை பாபா கிட்ட சொல்லிடணும். அது சார்ட்டில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பாபா சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடல் ஆவார். அவருக்குள் புரிய வைப்பதற்கான ஞானம் இருக்கிறது. இது முற்றிலும் தனிப்பட்ட விஷயமாகும். இது மனித சிருஷ்டியின் மரமாகும். இதை கூட யாரும் அறியவில்லை. அனைவரும் தெரியாது தெரியாது என கூறி சென்றுவிட்டனர். எந்த வழியிலாவது நாம் பாரதத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும் என பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். தங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கள், எழுதி அனுப்புங்கள். மாயை அனைவரையும் தூங்க வைத்திருக்கின்றது. பாபா மரணம் எதிரில் வரும் பொழுது, அதாவது மரணம் ஏற்படும் தருவாயில்தான் வருகின்றார் லாஸ்ட் டைமில். இப்பொழுது அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அவசியம் மரணம் நிகழும். தயாராக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவசியம் புது உலகம் ஸ்தாபனையாகும். நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர். சுதாமாவிற்கு கூட ஒரு பிடி அவல் எடுத்து வந்தார் என காட்டப்பட்டிருக்கிறது. பாபா, எங்களுக்கு கூட மாளிகை கிடைத்திருக்க வேண்டும். அவர்களிடம் இருப்பதே ஒரு பிடி அவல் என்றால் என்ன செய்வார்கள்? இது மாதிரி எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் இது கொடுத்து எப்படி மாளிகை அடைய முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்களா. அதுக்கு பாபா மம்மாவோட எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க. பாருங்கள், மம்மா ஒரு பிடி அவல் கூட எடுத்துகிட்டு வரலை, அதனால் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க. இதில் பணத்தினுடைய விஷயம் எதுவும் கிடையாது. முக்கியமாக நினைவில் இருக்கணும், தனக்கு சமமாக மாற்ற வேண்டும் அப்படின்றார். பாபாவிடம் எந்த கட்டணமும் இல்லை. எங்களிடம் பைசா இருந்தால் ஏன் யாகத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறார்கள்? விநாசம் நடக்கத்தான் போகிறது. அனைத்தும் வீணாகிவிடும். இதைவிட கொஞ்சமாவது அர்ப்பணம் செய்யலாம். அதில் அது நம்ம கொடுக்கும் பொழுது அது நமக்கு தான் பின்னாடி எதிர்காலத்தில் 21 பிறவிக்கு கிடைக்கிது. அது நம்ம இப்போ பாபானுடைய சேவையில் காரியத்தில் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இப்போ இப்படி அந்த மனிதர்கள் கூட தான புண்ணியங்கள் செய்கிறாங்க. ஆனால் அங்கே பாவ ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய தான புண்ணியம், அதுக்கு கூட அல்ப காலத்துக்கு பலன் கிடைக்கிது. ஆனால் இங்கே நம்ம இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஈஸ்வரிய காரியத்தில் அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது பாபா இதுக்கு பன்மடங்காக திருப்பி தருவார். நீங்கள் தூய்மையாகிறீர்கள் என்றால் அனைத்து பைசாவையும் உலகத்தை தூய்மையாக்குவதில் ஈடுபடுத்துவது நல்லது அல்லவா? அனைவரும் எங்களுக்கு சாந்தி எப்படி கிடைக்கும் என கூறுகிறார்கள். அது சாந்தி தாமத்தில் கிடைக்கிறது. பிறகு சத்யுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருப்பதன் காரணமாக அங்கே அசாந்தி ஏற்படுவதில்லை. ராவண ராஜ்யத்தில்தான் அசாந்தி ஏற்படுகிறது. ஸ்ரீயினுடைய வழிப்படி நீங்கள் எவர் ஹெல்த்தி ஆகிறீர்கள். எனவே இது போன்ற ஆன்மீக சென்டர்ஸ் எவ்வளவு திறக்க வேண்டும்? கொஞ்சம் பேர் வந்தாலும் அது குறைவா என்ன? இந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதரும் நாடகத்தின் கால அளவை, அதாவது அதனுடைய ஆயுள் காலம் பற்றி தெரியாத இருக்காங்க. உங்களுக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தார்கள் என கேட்பார்கள். அட, எங்களுக்கு சொல்லி கொடுப்பவர் தந்தையாவார், சிவபாபா தான், சிவ பரமாத்மா தான் சொல்லித்தராரு. இவ்வளவு பேர் பிகே இருக்கிறார்கள். நீங்கள் கூட பிகே தான். சிவபாபாவினுடைய குழந்தையாவீர்கள். அதாவது பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கீங்க, சிவபாபாவினுடைய குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க. இவர் மனிதநேயத்தின் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவார், இந்த பிரஜாபிதா பிரம்மா. இவரிலிருந்து நாம் பிரம்மா குமார் குமாரிகள் வந்திருக்கிறோம். வம்சம் இருக்கிறது அல்லவா? உங்களுடைய தேவி தேவதா குலம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நீங்கள் உத்தமராகிறீர்கள், பிறகு அங்கே ராஜ்யம் செய்கிறீர்கள். இது யாருடைய புத்தியிலும் இருக்காது. தேவதைகளின் கால் இந்த தமோ பிரதானமான உலகத்தில் வைக்க முடியாது. ஜட சித்திரங்களின் நிழல் படலாம், சைத்தன்யமானவர்களின் நிழல் பட முடியாது. அவங்க இங்கே வர முடியாது. எனவே குழந்தைகளே, ஒன்று நினைவு யாத்திரையில் இருங்கள், எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீர்கள். மேலும் சேவைக்கான யுக்திகளை கண்டுபிடியுங்கள் என புரிய வைக்கிறார். பாபா, நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் போல் மாறுவோம் என குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா உங்களுடைய வாயில் குலோப் ஜாமுன் என கூறுகிறார்.
ஆனால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இது எல்லையற்ற நாடகமாகும். உங்களுடையது அனைவருடன் இருப்பதை விட பாபாவுடன் இருப்பது முக்கிய பாகமாகும். நீங்கள் பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்தின் அதிபதியாகிறீர்கள். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. பாபாதான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆவார். நீங்கள் எவ்வளவு சுகத்திற்கு செல்கிறீர்கள்? அதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவான் வாக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி முழு உலகத்தையும் சொர்க்கமாக்குகிறீர்கள். அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் அதிபதியாகிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் கேட்டு பெற வேண்டும். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை. யாருக்காவது தனக்கென்று ஏதாவது ஞானம் இருந்தால், ஆலோசனை இருந்தால் பாபாவிற்கு அனுப்புங்கள் என பாபா புரிய வைக்கிறார். வியாபாரிகளுக்கு கூட எப்படி முயற்சி செய்தால் அவர்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைக்கும் என கூறுவதற்கு வழிமுறையை யோசிக்க வேண்டும். கடையில் கூட எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள், அனைவருக்கும் தந்தை ஒருவரே. என்னை மட்டும் நினைத்தால் உங்களுடைய விகர்மம் விநாசம் ஆகிவிடும் என பாபா கூறுகின்றார். சொர்க்கத்திற்கு அதிபதியாகிவிடலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். பலரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். அசுர வழியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், நினைவின் முயற்சியினால் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். சுதாமாவைப் போல இருக்கின்ற ஒரு பிடி அவளை அர்ப்பணித்து தன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். வரதானம், ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற இந்த திட சங்கல்பத்தின் மூலம் அவினாஷி அமர் ஆகுக. விளக்கம், ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று எந்த குழந்தைகள் இந்த திட சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்களின் ஸ்திதி தானாகவே மற்றும் சகஜமாகவே ஏக்ரஸ் ஆகிவிடும். இந்த திட சங்கல்பத்தின் மூலம்தான் சர்வ சம்பந்தங்களின் அவினாசி நூலிழை இணைகின்றது மற்றும் அவர்களுக்கு சதா அவினாஷி பவ, அமர்பவ என்ற வரதானங்கள் கிடைத்து விடுகின்றது. திட சங்கல்பம் செய்வதன் மூலம் புருஷார்த்தத்தில் கூட விசேஷ ரூபத்தில் லிஃப்ட் கிடைக்கின்றது. யாருக்கு ஒரு பாபாவுடன் சர்வ சம்பந்தங்கள் உள்ளனவோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் தாமாகவே கிடைத்துவிடும். ஸ்லோகன், யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கள். அப்பொழுது சர்வோத்தம புருஷார்த்தி என சொல்வார்கள். அவ்யக்த இஷாரா, எந்த சமயம் எந்த சம்பந்தத்தின் தேவை உள்ளதோ அந்த சம்பந்தத்தின் மூலமே பகவானை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனதார சொல்லுங்கள், என்னுடைய பாபா. மற்றும் பாபா சொல்வார், என்னுடைய குழந்தைகளே. இந்த அன்பு கடலிலேயே மூழ்கிவிடுங்கள். இந்த அன்பு குடை நிழலின் காரியத்தை செய்யும். அச்சா. ஓம் சாந்தி.